சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. கோயிலுக்குள்ள ஓடியாருங்க. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, நன்மையான காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு செய்து முடித்து தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக வருடங்களுக்கு முன்னதாக அப்பொழுது இருந்த கமிட்டியாக, பொது சபையாக இதுல எப்படியாவது ஒரு நுழைவாயில் வைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணினார்கள். அன்றுள்ள அரசாங்கத்தினால் முடியவில்லை. ஆண்டவரே, இன்று இதை எங்களுக்கு செயல் அலுவலர் மூலம் இந்த ஒரு உரிமை கிடைத்தது. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதற்காக ஆண்டவரே மிகவும் உழைத்த அன்பான மெர்லின் ஜோசப் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களோடு கூட உழைத்த ஆண்டவரே திரு செல்வகுமார், சகாய சாம்ராஜ் அன்பானவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய திருச்சபையின் கமிட்டி உறுப்பினர்கள், செயலாளர், பொருளாளர், கணக்காளர் மற்றும் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த நுழைவாயிலின் மூலம் உம்முடைய நாமம் மகிமை அடைய வேண்டும், மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இங்கே ஒரு திருச்சபை இருப்பதும், மண்டபம் இருப்பதும், பள்ளிக்கூடம் இருப்பதும் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இந்த இடத்தை ஒரு ஜங்ஷனாக, முக்கிய இடமாக நீர் மாற்ற வேண்டுமாயிர் ஜெபிக்கின்றோம் அப்பா. இப்போதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த நுழைவாயிலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அம்மா அழகா தெரியணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்வோம். என்ன பேரு? முயலன்குடி. நம்ம சபைய பேரு முயலன்குடி தானே. கீழே இளந்தேடி இவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. கீழே இளந்தேடி இவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. கீழே இளந்தேடி இவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. இல்ல இதுல முயலன்குடி சபை.